ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, மாறாதவரே, மாசற்றவரே, இந்த காலை வேளையை ஆண்டவரே சோதரம் நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிதாக எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஜீவனையும் கொடுத்து எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே சோதரம் சோதரம் வலது கரத்திலே தீர்க்காயுசும் இடது கரத்திலே ஐஸ்வர்யமும் இருக்கிறது என்று பார்க்கிறோமே. ஆண்டவரே, எங்களை மார்போடு எடுத்து அணைத்துக் கொள்கிறவரே, ஆலோசனையில் ஆச்சரியமானவரே, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சர்வ வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, பரிசுத்தர், குற்றமற்றவர், பாவிகளுக்கு விலகினவர், வானங்களில் உயர்ந்தவர், வானாதி வானமும் உம்மை கொல்லாதே என்று நாங்கள் படிக்கிறோமே. சர்வ பூமிக்கும் ஆண்டவரே, ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே, இந்த காலை வேளையை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படியாக உங்கள் சமூகத்தில் உட்கார்ந்து உம்மை ஆராதிக்கும்படியாக, துதிக்கும்படியாக, உம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளும்படியாக, உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியாக வந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நொடி பொழுதை கூட நாங்கள் வீணாக்காமல் இருதயம், சிந்தை, செயல்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய திருச்சமூகத்தை நோக்கி இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம் சேராபீன்கள் ஆண்டவரே உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற உம்மை சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று யுக யுகங்களாய் துதிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே, பரிசுத்தத்திலே உண்மையுள்ளவர், உத்தமம் உள்ளவர், ஆண்டவரே நீரே வல்லமை உள்ளவர். ஆண்டவரே, ஆண்டவரே பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னவரே. ஆண்டவரே சோதரமப்பா, 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 இந்த அதிகாலை வேளையிலே காலை ஜெபத்திற்கு வந்த எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, வருகிற பிள்ளைகளை, தேவதாசர்களை ஆண்டவரே சீக்கிரமாக இன்னும் அழைத்து வாங்க. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே அவர்கள் பற்றி வேறு ஒன்றும்படியாக ஆண்டவரே கிருபைகளை பாராட்டுங்க. ஆண்டவரே சோதர ஒவ்வொரு நாளும் ஒரு சமூகம் எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி. தேவைகளை சந்திக்கிற தேவன், எல்லா தடைகளையும் காலை வேளையில உடைக்கிற தேவன், காலை வேளையில பலவானை முந்தி கட்டுகிற தேவன் நீர் ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே, சோதரம் சோதரம் சோதரம், இந்த காலை வேளையில நீர் எங்களுக்கு மன்னாவை கொடுத்து தேவையான வார்த்தைகளை கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஒரு விசுவாசத்தை இருதயத்தில் வைத்து வைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்ன தேவனே, இந்த காலை வேளையை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளணும் ஆண்டவரே. இன்னுமாய் உம்மை துதிக்கணும், இன்னுமாய் உம்மை கிட்டி சேரணும், இன்னுமாய் உம்முடைய அன்பிலே நாங்கள் ஆண்டவரை களி கூறணும் ஆண்டவரே. ஆண்டவரை எல்லாவற்றையும் நாங்கள் பயன்படுத்தி கொள்ளுமாக எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உங்கள் தேவன் பிரசன்னம் எங்களை ஆண்டு கொள்ளட்டும் ஆண்டவரே. சோதரம் 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 சோதரம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவேவும் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவேவும் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். வானமுமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். வானமுமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். பணிந்து குனிந்து தொழுகிறோ, கனிந்தெம்மை கண் பாருமே. பணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்தெம்மை கண் பாருமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். சாரோனின் ரோஜா லிலி புஷ்பம், சாந்த சொரூபியன் இயேசுவே. சாரோனின் ரோஜா லிலி புஷ்பம், சாந்த சொரூபியன் இயேசுவே. ஆயிரம் பேரே
பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்தென்னலாகுமோ. கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்தென்னலாகுமோ. ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி இரட்சகரை தொழுகிறோம். ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி இரட்சகரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்தர் சபையில் பேரின்பமே. கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்தர் சபையில் பேரின்பமே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் போற்றும் தேவனே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் போற்றும் தேவனே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். 120 பேர் நடுவே தேற்றரவாளனே வந்தீரே. 120 பேர் நடுவே தேற்றரவாளனே வந்தீரே. உன்னத ஆவியை ஊற்றிடுமே, மன்னவனே நேரமே. உன்னத ஆவியை ஊற்றிடுமே, மன்னவனே நேரமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். எப்போ வருவீர் இயேசுவே, ஏங்கி உள்ளம் உம்மை தேடுவே. எப்போ வருவீர் இயேசுவே, ஏங்கி உள்ளம் உம்மை தேடுவே. பறந்து விரைந்து தீவிரமே, இறங்கி வாரும் தேவனே. பறந்து விரைந்து தீவிரமே, இறங்கி வாரும் தேவனே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். அல்லேலூயா. காலை வேளையிலே அவருடைய பாதத்தை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். சோதரர் அவருடைய பாதத்திலே நித்திய பேரின்பம் உண்டு. அடுத்ததாக பெரிய பாடல் புஸ்தகத்தில் 13வது பாடல், உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன். நல்லா உற்சாகமாக பாடலாம். நம்முடைய தேவன் உற்சாகத்தின் தேவன், உற்சாக ஆவியை நம்முடைய இருதயத்தில் வைத்து வைத்திருக்கிற தேவன். உற்சாகத்தோடு கர்த்தரை தேடும் பொழுது காலை வேளையில் நல்ல ஒரு களிப்பை நமக்கு கட்டளையிட உண்மையுள்ளவராக இருக்கிறார். பெரிய பாடல் புஸ்தகத்திலிருந்து 13வது பாடல், உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை என்று யாரை பாடுவே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே
பரவசமே பரனே சருளே வரம் பொருளே பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தேன் உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை என்று யாரை பாடுவே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே புது எண்ணெயால் புது வேலத்தால் புதிய கிருபை புது கவியார் புது எண்ணெயால் புது வேலத்தால் புதிய கிருபை புது கவியாம் நிரப்பினிதம் நடத்துகிறீர் நூதன சாலையில் சேர்த்திடுவீர் நிரப்பினிதம் நடத்துகிறீர் நூதன சாலையில் சேர்த்திடுவீர் பாதம் பணிந்தேன் துதியே உம்மை என்று யாரை பாடுவே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி எனக்களித்தீர் நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி எனக்களித்தீர் திசை கேட்டெங்கோ மலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர் திசை கேட்டெங்கும் மலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர் உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை என்று யாரை பாடுவே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே என் முன் செல்லும் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் என் முன் செல்லும் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் உமது கோலம் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே உமது கோலம் தடியும் உண்மையா என்னை தேற்றிடுதே உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை என்று யாரை பாடுவே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே கனிச்செடி நீ நிலைத்திருக்கும் கொடியாய் அடியே படர்ந்திலங்க கனிச்செடி நீ நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்தி கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்தி உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை என்று யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே என் இதய தெய்வமே நீ எனது இறைவாருயிரே என் இதய தெய்வமே நீ எனது இறைவாருயிரே
அன்பு ஆண்டவரே, உந்தன் தயவு, உந்தன் இரக்கம், உந்தன் கிருபை எல்லாவற்றையும் எங்கள் மீது பொழிந்திருக்கிறீரே ஆண்டவரே. குடும்பத்தின் மேல் ஊட்டிருக்கிறேன், சபைக்கு தந்திருக்கிறேன். கிருபையினாலே எங்களை வழிநடத்துகிற தெய்வமே, காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிது ஆண்டவரே. அதை நாங்கள் வரவேற்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம், அதை பயன்படுத்த விரும்புகிறோம் ஆண்டவரே. கிருபையை தொலைத்து போடாதவாறு ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு எடுத்து போடாதவாறு எங்களுடைய இருதயத்தை உமது மேல் பதிக்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையை நாங்கள் எண்ணுகிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம், கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. கிருபையினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய ஆண்டவரே சோத்திரம் சத்துவத்தினால் அல்ல, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, பணத்தினால் அல்ல, தொழிலினால் அல்ல, ஆரோக்கியத்தினால் அல்ல, நாங்கள் வாழ்ந்திருப்பது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. அந்த காலை தோறும் உம்முடைய கிருபையில நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்துகிற தெய்வமே, எல்லா பிரச்சனைகளும் எடுத்து போடுகிற தெய்வமே, தீர்த்து வைக்கிற தெய்வமே, பதில் சொல்லுகிற தெய்வமே ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே, உலகம் எங்கும் எங்கெல்லாம் இந்த பரிசுத்த ஆண்டவரே சோதர வார்த்தையை உபயோகப்படுத்தும்படி காலை ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் பதிலளிக்க வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உசியா ராஜா மரணம் அடைந்த காலத்திலே உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே ஆண்டவரே சோதரம் உம்மை வீட்டிற்கு கண்டேன் என்று ஏசையா பார்க்கிறானே. உங்களுடைய வஸ்திர தொங்கலால் ஆலயம் நிறைந்திருந்தது என்று பார்க்கிறானே ஆண்டவரே. அதே போல நாங்களும் அந்த தரிசனத்தை பார்க்க எங்களுக்கு கிருபைகளை பாராட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே அசைவாடுதல் இங்கே இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் காலை வேளையிலே உம்முடைய வார்த்தைக்காக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம் வார்த்தை ஆண்டவரே பூமியிலே மகா தீவிரமாய் செல்கிறது என்று பார்க்கிறோமே. இந்த காலை வேளையிலே வார்த்தை எதிர்நோக்கி வந்திருக்கிறோம். அந்த வார்த்தையை சுமந்து வந்திருக்கிற ஆண்டவரே உம்முடைய தாசனை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, வார்த்தையிலே வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. இன்னும் அநேக ஆயிரம் பேருக்கு ஆண்டவரே தாசன் பிரயோஜனம் உள்ளவராக இருக்கட்டும் ஆண்டவரே. வார்த்தை எதிர்நோக்கி வந்திருக்கிறோம். வார்த்தையை எங்களை வாழ வைக்கும் என்று விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிற நம்முடைய சகோதரர் பெண் ஆபிரகாம் அவர்களை தேவ செய்தியை கொடுக்கும்படி நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். கரங்களை தட்டி வரவேற்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படி கர்த்தர் பாராட்டின கிருபைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் எதை குறித்து அப்படின்னா, விசுவாசத்தை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அப்போ அவங்க கிருபை இல்லாமல் எங்களால் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட வந்து நிற்க முடியாது சுவாமி. உங்கள் கிருபை தான்ப்பா எங்களை தாங்கி வழி நடத்தி கொண்டு இருக்குது சுவாமி. உங்கள் கிருபையை மாத்திரம் நாங்கள் பிடித்து கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்போது குழும் வார்த்தை பேசுகிற ஆண்டவர் அடியனை சுத்திகரிங்க, கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் முன் பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் சொன்னது மாதிரியே விசுவாசத்தை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தில் போடப்பட்டிருக்குது என்ன அப்படின்னா, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று வேதத்தில் போடப்பட்டு இருக்குது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பு இருக்குதா அப்படின்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதே போல் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்றும் வேதத்தில் போடப்பட்டிருக்குது. ஆனால் நம்ம தேவனுடைய மகிமையை இது வரைக்கும் பார்த்துருக்கோமா அப்படின்னா அதுவும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆண்டவர் கிருபையா நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் கிருபையா இது வரைக்கும் நடத்திட்டு இருக்கிறாரு. ஆனால் அவருடைய மகிமையை நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா இது வரைக்கும் கிடையாது. ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு தேவை இருக்குது அப்படி, ஒரு மனுஷனுக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைங்களுக்கு கூட ஃபீஸ் தேவைகளை குறித்து கூட நம்ம எடுத்துக்கலாம். அநேக தேவைகள் இருக்கும். அந்த ஃபீஸ் தேவையில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முன்னாடியிலேருந்தே ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஆண்டவரே, இந்த தேவையை நீங்கள் தான்ப்பா சந்திக்கணும். நாளாவ நமக்குள்ள ஒரு பயம், நமக்குள்ள ஒரு அவிசுவாசம், இது கிடைக்குமா கிடைக்காதா. இப்போ நாளைக்கு கட்ட வேண்டிய தேவை இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்றைக்கோ அதுக்கு முன்னாலோ அந்த பணத்தை ரெடி பண்ணி எடுத்துன்னு போய் ஃபீஸை கட்டிடுவோம். ஆண்டவர் காத்துட்டு இருப்பாரு, என் பிள்ளை வார்த்தையை சொல்லி ஜெபித்திருக்கிறான், அது வரைக்கும் காத்திருக்கிறானா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த காரியத்தில் என்னுடைய நாம அங்கே மகிமைப்பட வேணும் அப்படின்னு காத்திருப்பாரு.
ஆனா நம்ம அதுக்குள்ள அவசரப்பட்டுட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபத்தை மறந்துட்டு கேட்ட காரியத்தை மறந்துட்டு மனுஷனை நோக்கி கடன்காரங்கிட்டயோ இல்லை தண்டல்காரங்கிட்டயோ இல்லை ஃபைனான்ஸ்காரங்கிட்டயோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்கிட்ட போய் நின்றுவோம். இந்த காரியங்கள் நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஆண்டவருடைய நாமம் அங்கே மகிமைப்படாது. ஏன் அப்படின்னா வேதத்தில் சொல்ல நீ விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமை காண்பாய். நம்ம ஆரம்பத்தில் ஜெபித்திருக்கிறோம், அப்பா என் தேவைகளை நீங்கள் சந்திங்க. எனக்கு கூட ஒவ்வொரு வருஷமும் இந்த மே மாதம் வந்தாலே ரொம்ப பாரமாக இருக்கும். எப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட போகிறோம், எப்படி முடியும்? அது அந்த மே மாதத்துக்கு முன்னாடியே குடும்ப ஜெபத்துலேயும் சரி தனிப்பட்ட ஜெபத்துலேயும் சரி அதை நாங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டில் வச்சுருவோம். ஆனால் நாளாவை பார்க்கும்போது தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா நான் அவசரப்பட்டுருவேன். கடைசி நேரம் வரைக்கும் காத்திருக்க மாட்டேன். என்னுடைய சுயத்தில் யோசிக்கிறதுனால உடனே கடன்காரங்கிட்ட போய் வாங்கி 1 லட்ச ரூபாவோ இல்லை 2 லட்ச ரூபா பணத்தை கட்டி முடிச்சிருவேன். அப்போ ஆண்டவருடைய மகிமை அங்கே எதில் இருக்கும் அப்படின்னா நின்றுடும். நீ தானப்பா அவசரப்பட்டு போய் செஞ்சுட்ட, நீ பார்த்துக்கோ. ஆண்டவருடைய மகிமை அங்கே என்ன செயல்படாது. அதே போல தான் நமக்கு எல்லாருக்குமே லாசுரை குறித்து நமக்கு தெரியும். மரிச்சு போன லாசுருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பி இருக்கிறார். அங்க சுத்தி இருக்கவங்களாம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் செத்து போயிட்டாரு, அவர் பக்கத்துல நிக்கிறதுக்கே நாத்து அடிக்கும், அவரை சுத்தி இருக்கவங்க சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போ மரிச்சு போன செத்து போன ஒரு மனுஷனையே கடைசி நேரத்தில் உயிரோடு கொண்டு வந்து நிறுத்த முடியும்னா ஆஃப்டர் ஆல் ஒரு பண சம்பந்தப்பட்ட விஷயம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியாதா? கண்டிப்பா செய்ய முடியும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அது மாத்திரம் இல்ல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பத்தி நமக்கு தெரியும். அந்த ராஜா நான் செஞ்ச பொற்சிலையை நீ சேவிக்கணும், நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கையெடுத்து கும்பிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அவங்க அவருக்கு விரோதமா என்ன சொன்னாங்க அப்படின்னா தானியேல் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பாராம். எப்படிங்க விடுவிப்பாராம்? அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்தது. அந்த இடத்துல நாம இருந்திருந்தோம் அப்படின்னா ஒருவேளை ராஜா சொல்லும், ஐயோ நாங்களாம் செய்ய மாட்டோம், நாங்க ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை நாங்க தான் நாங்க சேவிப்போம் செய்ய ஒருவேளை சொல்லி இருக்கலாம். ஆனா அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேர் என்ன பண்ணிருக்காங்களா, அந்த அதிகாரத்தை முழுமையா தியானிச்சு பார்த்தா தெரியும். கொண்டு போய் அக்னியில போறாங்க. போடுற நேரத்துல அவங்க பின்மார்க்கமா போல விசுவாசத்தோடு இருந்தாங்க. நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒருவேளை கிட்ட போகும்போது பயம் நம்மள நெருக்கி இருக்கும், விசுவாசம் அவிசுவாசமா மாறி இருக்கும். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுல போட்டு கூட அவங்க விசுவாசத்துக்கு பின்னாடி போகாம இருந்ததுனால ஆண்டவருடைய மகிமையை பார்த்திருக்கிறாங்க. என்ன மகிமை அப்படின்னா 3 பேரா போட்டவங்க தேவ சாயலா 4 பேரா தெரியுறாங்க. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் பிள்ளைங்களை ஃபீஸ் கட்ட முடியல, கடன் அடைக்க முடியல, ஒரே டென்ஷனா இருக்கு, போராட்டமா இருக்கு அப்படின்னா அன்று அவர்களோடு இருந்த தேவன், லாசுருவோடு இருந்த தேவன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு இருந்த தேவன் நம்ம விசுவாசித்தால் நம்மளோடு இருக்க தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வாசிக்கலாம் மத்தேயு 9வது அதிகாரம் 28வது வசனம். ஆமென், ஆமென்.
அதுக்கு முன்னாடி வசனம் 27, இயேசு அவ்விடம் விட்டு போகல 2 குருடர்கள் அவர் பின்னே சென்று, தாவீது குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போயிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அந்த குருடர்கள் கூப்பிட்டு இருக்கிறாங்க, தாவீதின் குமாரனே. கூப்பிடும் போது அவர் என்ன பண்ணிருக்கார், நின்று 28வது வசனம், அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருட அவர்கிட்ட வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து கேட்கிறாரு. அவங்க விசுவாசிக்கிறாங்களான்னு கேட்கல. அவரு வல்லமை உண்டு என்று நீங்க கேட்கிறீங்களா, நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக போராட்டங்கள் இருக்கு, அநேக பற்றாக்குறை இருக்கு, அநேக பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்கல, கடல்ல இருந்து வெளியில வரல, பலவீனம் போட்டு நம்மளை அமுக்குது, குழந்தை பாக்கியம் இல்ல. இன்றைக்கு நம்ம சபையை பார்த்து, நம்மளை பார்த்து, என்ன பார்த்து தேவனாய் கர்த்தர் கேட்கிறது என்ன, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? இது செய்ய அவருக்கு வல்லமை உண்டு என்று நம்ம விசுவாசிச்சோம் அப்படின்னா அடுத்த லைன் வாசிக்கலாம். அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். 29வது வசனம், அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன, நீங்க விசுவாசிச்சீங்க அப்படின்னா அதன்படி ஆக கடவுள். 30வது வசனம் வாசிச்சு பார்த்தா, உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தா விசுவாசம் தான். என்னதான் பண்ணாலும் விசுவாசம். முடியாததை முடிய பண்ணுகிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஆகாததை ஆக செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். மருத்துவருடைய அறிக்கையை கூட அவருடைய இரத்தத்தால மாற்ற முடியும். எதுவுமே முடியாது 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 செய்ய அவரால முடியும். நம்ம நம்பணும் அப்படின்னா கிரியையை நம்ம பார்க்க முடியும். அடுத்து ரோமர் 4வது அதிகாரம் எடுக்கலாம். 18வது வசனம், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஆபிரகாம நோக்கி ஆண்டவர் சொல்ற, நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆயிடுவப்பா, உனக்கு அநேக பிள்ளைகள் இருப்பாங்க. அந்த வார்த்தை சொல்லும் போது அவர் என்ன அப்படியே விசுவாசித்து இருக்கிறாரு. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறது எதுவுமே இல்லை. என்னால முடியாது, இருந்தாலும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தானா. ஏன் நம்புகிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா அடுத்த வசனம் வாசிச்சு பாருங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஏன் அவனால முடியாது அப்படின்னா அவனுக்கு 100 வயசு ஆயிடுச்சு. தன்னுடைய மனைவியுடைய சாராளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டு இருக்கு. இவ்வளோ காரியங்கள் இருந்தாலும் விசுவாசத்துல பின்னாடி அவர் போகவே இல்லை. விசுவாசத்துல அவர் குறுகி போகவே இல்லை. இதனால 20வது வசனம் வாசி பாருங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், ஆண்டவர் சொன்னார் அப்படின்னா அதை செஞ்சுடுவார். என் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த காரியத்தை தேவன் எனக்கு கொடுத்துட்டார் அப்படின்னா இதை நினைச்சு முடியும். அவருடைய விசுவாசம் ரொம்ப தைரியமா இருந்தது. 21வது வசனம் வாசிச்சு பார்த்தா தெரியும். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமா நம்பி, அறகுறையா கிடையாது, முழு நிச்சயமா நம்பினாராம். என்னன்னா, எனக்கு 100 வயசு ஆனாலும் பரவாயில்ல, என்னுடைய மனைவிக்கு கர்ப்பத்துல அடைப்பு இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா தேவன் சொல்லிட்டாரு, எனக்கு சொன்ன வார்த்தையை தேவன் நிறைவேற்றுவார். அதுதான் இந்த 21வது வசனத்தை வாசிக்கிறோம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்றும் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவன் ஆனான் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில எதை குறித்து நம்ம இருக்கணும் அப்படின்னா விசுவாசத்துல ரொம்ப 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 ரொம்ப
பிரியமா இருக்கணும். தேவன் நம்மளுக்கு அநேக காரியம் கற்றுக் கொடுத்தாலும், இல்லை தேவன் மேல நம்ம பிரியமா இருந்தாலும், தேவன் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? எபிரேயர் 11:6 எடுத்து வாசிச்சு பார்த்தா தெரியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியமா. ஒரு மனுஷன் ஆண்டவரை நேசிக்கலாம், சபைக்கு வரலாம், ஜெபிக்கலாம், துதிக்கலாம், ஆண்டவரை ரொம்ப ரொம்ப அன்பு வைக்கலாம். ஆனா அவர் சொல்ற காரியம் என்ன அப்படின்னா, நீ என்னை நேசிக்கிற, என் மேல பிரியமா இருக்க, என் மேல அன்பை காட்டுற, எல்லாம் ரைட்டு. ஆனா நீ விசுவாசம் இல்லாம இருந்த அப்படின்னா அது வேஸ்ட் அப்படின்ற வேஸ்ட். அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, அன்பு காட்டுறது, பிரியப்படுறது, ஜெபிக்கிறது, சபைக்கு வர்றது எல்லாம் நல்லது தான். ஆனா அதனோட கூட விசுவாசம் ரொம்ப 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 முக்கியம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது. சின்ன சின்ன போராட்டம் கண்டிப்பா உண்டு. யாருக்குமே போராட்டம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அவங்க ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி வச்சுப்போம். நம்ம இப்போ ஒரு 7,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவனை பார்த்தா ரொம்ப சமாதானமா இருப்பான். அதே 1,50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவனை பார்த்தா சமாதானம் இருக்காது. அப்போ அவங்களுடைய ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய காரியங்களை ஏற்படுத்திக்கிறது தான் இது காரியம். அப்போ எல்லாருக்குமே போராட்டம் உண்டு தான், யாருக்குமே போராட்டம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, விசுவாசிக்கிறவர்களுடைய அடையாளங்கள் என்ன அப்படி தெரியுமா? லூக்கா 10:19 எடுத்து வாசிக்கலாம். ஆமென், 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 ஆமென். இன்னைக்கு தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னா, வார்த்தை, நம்ம யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஊழியக்காரா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஆண்டோடைய வார்த்தை பேசுகிற ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை சபையை க்ளீன் பண்ணுற ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ரெஸ்ட் ரூமை க்ளீன் பண்ணுற ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் பிரித்து கொடுக்கல. ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்க விசுவாசித்தீங்களா, அதுக்கு உண்டான அடையாளங்கள் என்ன அப்படின்னா, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சத்ருடைய சகல அதிகாரம் எதுவுமே சேதப்படுத்தவே முடியாது நமக்கு. அப்போ அந்த வார்த்தை நம்ம விசுவாசிச்சோம் அப்படின்னா, போராட்டங்களும் பிரச்சனையும் கஷ்டமோ நோயோ எது வந்தாலும் ஆண்டவர் சொன்னாரு செஞ்சிடுவாரு. அந்த விசுவாசத்தோடு நம்ம ஜெயிக்கணும். மார்க் 11:24 வாசிக்கலாம். கேட்கிறேன். ஆமென். நம்ம ஜெபிக்கும் போது எதை நம்ம கேட்கிறோமோ கண்டிப்பா நமக்கு அது கிடைச்சிடுச்சுன்னு விசுவாசம் எனக்கு வந்துடுச்சு. அந்த விசுவாசம் நம்ம அறிக்கை இட்டோம் அப்படின்னா, அந்த நம்பிக்கையை தான் தேவன் விரும்புகிறார், அந்த காரியத்தை தான் தேவன் விரும்புகிறார். ஒரு பக்கம் ஜெபம், ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் ஜெபம், ஒரு பக்கம் விசுவாசம். அப்படி இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது, ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டாரு. அவரு நம்ம பார்த்த மாதிரி எபிரேயர் 11:6 படி விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொன்னது போல, அவரை நம்ம நேசிக்கிறோம், அவர் மேலே பிரியம் வைக்கிறோம், உண்மையா இருந்தோம் அப்படின்னா நம்ம அவர் மேல விசுவாசமா இருக்க பிரியப்படணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு இடைபெற்றிருக்கிறார். விசுவாசத்தை குறித்து நாம் பார்த்தோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த குருடும் ஊமையுமான அந்த ஆவியுடைய மனிதன் தகப்பன் இயேசுகிட்ட கேட்குறாரு, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசத்தின்படி ஆக கடவது. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.
விசுவாசத்தினால் ஜெபத்தில் எவைகளை கேட்டு பெற்றுக்கொள்கிறீர்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஏன்னா தேவன் ஆதி முதற்கொண்டு விசுவாசத்தை குறித்து அநேக காரியங்களில் பேசியிருக்கிறத பார்க்கலாம். நாம் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இயேசு மூலியமாக நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆபிரகாமுடைய சந்ததி நாம் என்றால் ஆபிரகாம் யாருன்னு நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். விசுவாசிகளின் தகப்பன். அவன் தேவனுடைய சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஒரு மனிதனுக்கு பணத்தை இழந்துடலாம், பொருளை இழந்துடலாம், என்னென்னமோ இழந்துடலாம், ஆனால் விசுவாசம் மட்டும் விழக்கூடாது. ஒரு விசுவாசிக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, ஒரு தேன் கூடு எப்படி தேனால் நிறைந்திருக்கிறதோ அப்போதான் அதுக்கு மதிப்பு. அது அப்போதான் மனிதர்கள் அந்த தேன் கூட எடுத்து வீட்டுக்கு வருவாங்க, அதனால் அவங்க பயன்பெறுவாங்க. அப்போ தேன் கூடு தேனால் நிறைந்திருக்கும் போது அதுக்கு மதிப்பு. அதே போல் ஒரு விசுவாசி விசுவாசத்தினால் நிறைந்திருக்கும் போது தான் அவனுக்கு பேர் விசுவாசி. அப்போ விசுவாசம் அவனை விட்டு போச்சு அப்படின்னா அவிசுவாசி. ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசியே அப்படின்ட்டார். பேதுருவே சொல்லிட்டாரு, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்ட? இந்த காலை வேளையிலே கர்த்தர் என்னோடு கூட உடன்பட்டார், அநேக காரியங்களே நமக்கு உணர்த்தினார். ஜெபத்திலே நமக்கு என்ன வார்த்தை வருது? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம், உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தேவனிடத்தில் இருக்கிறது, அது வார்த்தையில் இருக்குது. அந்த வார்த்தையானவர் தேவனுடைய நாமமான இயேசு கிறிஸ்துவே. அப்போ வார்த்தையை நாம் கேட்டு பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த காலை வேளையிலே தேவன் அழகாக நம்மோடு பேசினார், இடைப்பட்டார், கண்டித்து உணர்த்துகிற வகையில் விசுவாசத்தை குறித்து பேசினார். கொஞ்சம் கூட அவிசுவாசம் இல்லாமல் விசுவாசப்படணும். அதனால இந்த விசுவாசத்தை குறித்து நம்ம இன்னுமாய் பிரியப்படுவோம். ஆண்டவரே, விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் நீராக இருக்கிறீங்க. என்னுடைய விசுவாசத்தை இன்னுமாய் வர்த்திக்க பண்ணுங்க. விசுவாசத்தினாலே அநேக குருடர்கள் பார்வையடைந்தார்கள், முடவர்கள் எழுந்து நடந்தார்கள், ஊமையானவர்கள் பேசினார்கள், மரித்தவர்களை உயிரோடு இயேசு கிறிஸ்து எழுப்பினார். இப்படிலாம் நம்ம பார்க்குறோம். எல்லாமே விசுவாசம் விசுவாசம் விசுவாசம். இந்த விசுவாச நமக்கு வேத புஸ்தகம் ஒரு பேரை கொடுக்குது. அந்தியோக்கியாவில் உள்ளவங்களே கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்டாங்களாம். அதே போல் நாம் மொத்தமாக எப்படி அழைக்கப்படுறோம்? விசுவாச மார்க்கத்தார். நாம் எப்படி? விசுவாச மார்க்கத்தார். அதான் பவுல் சொல்வார், விசுவாச கப்பலை சேதப்படுத்திடாதீங்க. நம்ம உள்ளே இந்த விசுவாச கப்பலில் ஓட்டை விழுந்துருச்சுன்னா உள்ள தண்ணி வந்துடும், கப்பல் மூழ்கி போயிடும். நம்முடைய இருதயம் என்னும் விசுவாசத்திலே ஓட்டை விழுந்துடக்கூடாது. அற்ப விசுவாசிகளாய் அவிசுவாசிகளாய் மாறக்கூடாது. அநேக பண தேவைகள் இருக்கலாம், அநேக பொருட்தேவைகள் இருக்கலாம், அநேக சரீரத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம். விசுவாசத்தை மட்டும் விட்டு ஒளிந்து விடக்கூடாது. விசுவாசத்தில் நாம் ஜெயமெடுக்கிறவர்களாக இருக்கணும். நல்ல தியானம். வீட்டில் போய் தியானிக்கிற தியானத்தை எந்த மனுஷன் நோட்டில் எழுதி வச்சதே, இருதயத்தில் பதிச்சதே, யார் தியானித்து பார்க்கிறார்களோ அவர்களோடு தான் விசுவாச வல்லமை வெளிப்படும். எங்கேயுமே ஒரு சபைக்கு போனால் என்ன பேசுனாங்க அப்படின்னு தியானித்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக வெளிப்படுவார். நம்ம ஜெபத்துக்கு கடந்து செல்லலாம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, அழகாக பேசினீர் ஆண்டவரே, எங்களோடு ஆண்டவரே இடைப்பட்டீர் ஆண்டவரே, உணர்த்தினீர் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம், இருதயங்களை ஆட்கொண்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே, தாசனை இன்னுமாய் எடுத்து பயன்படுத்துங்க. இன்னுமாய் ஆவியின் பட்டயமான வேத வசனத்தின் வெளிப்பாட்டை இன்னுமாய் தந்தருளுங்க. குடும்பமாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. முதலாவது அவருடைய குடும்ப தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும், எல்லா பிரச்சனைகளும் நிர்மூலமாகட்டும். ஆண்டவரே, நீ காலை வேளையில் எங்களோடு இடைப்பட்டீர். நன்றி ஆண்டவரே. பொதுவான ஜெப குறிப்பில் ஆண்டவரே சோதரம் சமூகத்தில் நிற்கிறோம். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு, விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் காதுகள் கவனிக்கிறவர்களும் கேட்கிறவர்களுமாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் எவையெல்லாம் விசுவாசத்தில் கேட்கிறோமோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயம் இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று எழுதியிருக்கிறதே ஆண்டவரே. வார்த்தையை கனப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே, இயேசுவானவர் பிசாசை எழுதியிருக்கிறதே என்று வார்த்தைகளை சொல்லி ஜெபித்ததுனால அந்த பிசாசின் ஆண்டவரே சோதனையை மேற்கொண்டார் என்று படிக்கிறோமே. நாங்களும் ஆண்டவரே விசுவாச பிள்ளைகளாய் ஒன்று சேர்ந்து சொல்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு அநேக நன்மைகள் இதில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே.
எல்லா நன்மைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. எல்லா தடைகளும் உடையணும் ஆண்டவரே. காலை வேளையிலே பெரிய மலைகளானாலும் அது தவிடுபடி ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. யாருக்கெல்லாம் மலை போன்ற உள்ள பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதோ, கண் முன்பாக எரிகோ போன்ற பிரச்சனைகள் இருக்கிறதோ, எல்லாம் துதியினாலே இடிந்து விழும் பொழுது ஆண்டவரே, விசுவாசத்தினாலே ஆண்டவரே இன்னும் சீக்கிரமா இடிந்து விழும் ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. ஒவ்வொருடைய விசுவாச பிள்ளைகளுடைய இருதயத்திலும் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. வேதம் இவ்வாறு சொல்லுகிறதே, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அதே போல விசுவாசிகள் இன்னும் ஆண்டவரே பெரிய விசுவாசிகள், விசுவாசத்தில் வல்லவர்களாகட்டும் ஆண்டவரே. ஆபிரகாமின் விசுவாசத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இயேசு அந்த ரோம நூற்றுக்கு அதிபதி பார்த்து சொல்கிறாரே, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லையே என்று. ஆண்டவரே, அதே போல விசுவாசத்திலே ஒருவரை மிஞ்சி ஒருவராக நாங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவரே. பணத்திலே அல்ல, புகழிலே அல்ல, பொருளிலே அல்ல ஆண்டவரே. விசுவாசத்திலே விசுவாச பிள்ளைகள், விசுவாசிகள் ஒருவரை மிஞ்சி ஒருவரிலே விசுவாசத்திலே பலப்படும்படியாக கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளுடைய தடைகளும் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. யாருக்கெல்லாம் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கிறதோ ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, எல்லா பிரச்சனைகளும் சமூகத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருடைய இருதயங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. எல்லாருடைய இருதயத்தில் உள்ள மனக்குமுறல்களை, மன கசப்புகளை, தேவையில்லாத எண்ணங்களை, எதிர்காலத்தை குறித்த இருளை எடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. புதிய பாதையை நீ உண்டாக்குவதற்காக நன்றி ஆண்டவரே. தடைகளை உடைக்க போவதற்காக, உடைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, சோதரம் சோதரம் சோதரம். இரும்பு தாழ்பால்களை முறித்து, வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பால்களை முறித்து, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை தருவேன் என்று சொன்ன தேவனே, நாங்கள் இவ்விதமாய் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு இதையெல்லாம் வைத்திருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றோடு எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிவு பெற்றது, முற்று பெற்றது, ஒரு புதிய வசந்தம் வாழ்க்கையில வந்தது நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய தினம் நாங்கள் ஒரு பெரிய காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீண்ட நாட்களாக எந்தெந்த காரியங்கள் எல்லாம் தடைபட்டு கொண்டிருந்ததோ ஆண்டவரே, மனுஷர் எங்களுக்கு விரோதமாக எழுந்து ஆண்டவரை கிரியை செய்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த பிரச்சனை எல்லாம் இன்றைய தினம் இப்பொழுதே அது முடிவுக்கு வந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று எழுதியிருக்கிறதே. எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து போட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே மருத்துவமனைக்கு தங்களுடைய பணங்களை செலவழித்துக் கொண்டே இருக்கிறார்களோ, ஆண்டவரே தேவையில்லாத பயணங்களுக்கு தங்களுடைய பணத்தை செலவழித்துக் கொண்டே இருக்கிறார்களோ, ஆண்டவரே தேவையில்லாத பொருள்களுக்கு தங்களுடைய பணத்தை எல்லாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினால் தடுத்து நிறுத்தப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் உமக்குள்ளே வாழட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய கண்ணீர் எல்லாம் துடைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இருதயத்தில் உள்ள கசப்புகள் எல்லாம் எடுத்து போடுவதற்காக நன்றி ஆண்டவரே. அன்பின் ஆண்டவர், பிள்ளைகளுடைய இருதயங்களை ஊற்றுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியை வல்லமையாக ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாருடைய கண்ணீர்களும் துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. கால்கள் பெல்லம் கொள்ளட்டும் ஆண்டவரே. இருதயம் உரம் கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, சோத்திரம். விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை எடுத்து நிறுத்த வல்லவர் ஆண்டவரே. இதோ புதிய பாதையை நீர் திறந்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண் புதிதாக பொங்கி இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் மூலம் அநேக லட்சம் கோடிகள் பயன்பெற போவதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் அநேகருக்கு கனி தருகிற மரமா இருக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை நோக்கி அநேக ஆண்டவரே வியாபார கப்பல்கள் வரப்போவதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் அநேகருக்கு கலங்கரை விளக்கமாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் விசுவாச பிள்ளைகள் அநேகருக்கு மலை மேல் இருக்கிற பட்டணமாக இருக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் அநேகருக்கு வெளிச்சமாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அநேகருக்கு உப்பாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, அநேகருக்கு நாங்கள் சாரமுள்ள கிருபையுள்ள வார்த்தைகளை பேசுவதற்காக நன்றி ஆண்டவரே. அன்பின் ஆண்டவர், ஒவ்வொரு இருதயங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. இரவு முழுவதும் அழுகை ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம், தூக்கம் வராமல் ஆண்டவர், எதிர்காலத்தை குறித்த குழப்பங்கள், பிள்ளைகளை குறித்த பயங்கள் ஆண்டவரே, சோத்திரம், தேவைகளை குறித்த திகில்கள் எல்லாவற்றையும் ஒரு நொடி பொழுதில் எடுத்து போட நீ வல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை வைத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாருடைய மனக்கண்களும் திறக்கட்டும் ஆண்டவரே. தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஆண்டவரே கண்ணார பார்ப்பதற்காக நன்றி ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று பவுல் சொன்னது போல ஆண்டவரே, நாங்களும் அறிக்கை எடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் ஆண்டவரே, மலைகளை பெயர்த்தெடுத்து சமுத்திரத்தில் போட வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. மலைகளில் வழிகளை எங்களுக்கு உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, முள்ளான பாதையும் கரடுமுரடான பாதையும் செவ்வையாக்குற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் உடைத்து போட வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே.
அந்த காலை வேளையிலே எங்களோடு இடைப்பட்டிரே, இன்னுமாய் நாங்கள் விசுவாசத்திலே எங்களை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. இருதயங்கள் மகிழட்டும், ஆவியிலே நாங்கள் களி கூறும்படி விசுவாசத்திலே புதிய புதிய நம்பிக்கைகள் எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. விசுவாசத்தை விட்டு வழி விலகாமல் நடக்கணும் ஆண்டவரே. விசுவாசத்திலே நாங்கள் விசுவாச பிள்ளைகளா இருக்கணும் ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசத்தை பார்த்து மற்றவர்களும் ஆண்டவரே விசுவாசிக்கணும் ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசத்தை பார்த்து எங்கள் பிள்ளைகளும் பேரில் இன்னும் விசுவாசம் வைக்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம் சோதரம் சோதரம், மனுஷகுமாரன் பூமியில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி இருக்கிறது ஆண்டவரே. காணும்படியாக கிருபைகளை பாராட்டுங்க எங்கள் மத்தியிலே ஆண்டவரே. சோதரம், நாங்கள் விசுவாசிகள் என்று அடுத்தவர்களும் உணரும்படியாக இன்னும் ஆண்டவரே பலமான விசுவாசத்தை வைத்து வைங்க ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்று எழுதியிருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம், ஆவி உற்சாகம் உள்ளது, மாமிசமோ பலவீனம் உள்ளது என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஆவியில் எப்பொழுதும் ஆண்டவரே உற்சாகம் உள்ளவராக இருக்கும்படி, ஆவியிலே பலப்படும்படி, அந்த விசுவாசத்தை காத்து கொள்ளும்படி எங்களுக்கு கிருபைகளை பாராட்டுங்க ஆண்டவரே. வந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரி கிரீடாவை எமது கரத்தில் தருகிறோம். கிரீடாவுடைய இருதயத்தில் என்னென்ன குழப்பங்கள், கஷ்டங்கள், மன கவலைகள், இருள்கள் ஆண்டவரே சோதரம், தேவையில்லாத எண்ணங்கள் இருக்கிறதோ எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. வேலை ஸ்தலத்தில் உள்ள பிரச்சனைகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. உமக்கு சித்தமாக இருக்கும் பொழுது ஒரு நல்ல சமாதானத்துக்கு ஏதுவான வேலைகளை நீ தரப்போவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே விடுமுறையோடு கூடிய வேலையை நீ தரப்போவதற்காக நன்றி ஆண்டவரே. தந்து விட்டதற்காக நன்றி ஆண்டவரே. வீடு கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த வருடத்திலே ஆண்டவரே வீடு கட்டப்படுவதற்கான ஆண்டவரே வேலைகள் துவங்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய படிப்பை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஞானமாய் படிக்கத்தக்க கிருபைகளை பாராட்டுங்க ஆண்டவரே. சொல்லாம கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. முதிர் வயதிலும் ஆண்டவரே சபைக்கு வருகிறார்களே அநேக வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே தங்கி தரித்திருக்கிறதை வீட்டிலே பார்க்கிறோமே ஆண்டவரே. முதிர் வயதிலும் சபைக்கு வருவதனாலே நீ சொல்கிற வசனம் அவர்களுக்கு பலிக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமா இருப்பார்கள். நரை வயது வரை தாங்குவேன், சுமப்பேன், தப்புப்பேன் என்று சொன்ன தேவனே ஆண்டவரே, உம்முடைய கிருபை அம்மாவோடு இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, தனிமையில் இருக்கும் பொழுது உம்முடைய பாதுகாப்பு, அரவணைப்பு, கருணை, கிருபை எல்லாம் செல்லாமாவை ஆண்டவரே ஆதரிக்கட்டும் ஆண்டவரே. தேற்றட்டும். அநேக உதவும் கரங்களை அம்மாவுக்கு ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பெண்ணனை உமது கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய தேவதாசன் உம்மாலே முன்குறிக்கப்பட்டவர் ஆண்டவரே. சோதரம், எவர்களை அழைத்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறீர் ஆண்டவரே. முன்குறிக்க அழைக்கப்பட்டவர் உம்முடைய தாசன் ஆண்டவரே. ஆண்டவரே, அவரை மகிமைப்படுத்த இன்னும் ஆண்டவரே நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அவருடைய தொழில் தேவைகளை நீர் ஆண்டவரே ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வருடத்தில் ஒரு பெரிய எழுச்சி ஆண்டவரே, ஒரு பெரிய ஆண்டவரே வியாபாரத்திலே ஒரு செழுமை ஆண்டவரே, செழிப்பு, லாபம் வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம், யாபேசை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே. யாபேசின் எல்லைகளை விரிவாக்கின தேவன் ஆண்டவரே. சகோதரருக்கு எல்லையை விரிவாக்குங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னுமாய் அநேகரை வைத்து வேலை வாங்க கிருபைகளை பாராட்டுங்க ஆண்டவரே. எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, தொழில் ஸ்தலத்துக்கு ஒரு புதிதாக சொந்த கட்டிடத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சொந்த கட்டிடத்தை தந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. தொழில் இன்னுமாய் பெருகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, சொந்த வீட்டை கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. 2 பிள்ளைகளும் ஆண்டவரே சோதரம் அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளா இருக்கட்டும் ஆண்டவரே. மனைவி ஆண்டவரே, பிள்ளை ஆண்டவரே சோதரம், அண்ணன் ஆண்டவரே சோதரம், 4 பேரும் குடும்பமாய் வாழ்ந்திருக்கட்டும். தேவ சமூகத்திலே அற்புதங்களும் அடையாளங்களுமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. வேதத்தை ஆண்டவரே சோதரம் கணவனும் மனைவியும் சேர்ந்து தியானிக்கிறபடினாலே ஆண்டவரே, தேவாலயத்தில் வந்து வேத வசனத்தை எடுத்து பிரசங்கிக்கிறதுனாலே அவர்கள் குடும்பங்களை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே சோதரம் தடைகள் எல்லாம் இன்றைய தினத்திலே உடைந்து போவதற்காக, தகர்ந்து போவதற்காக நன்றி ஆண்டவரே. அவர்களிடத்திலே வேலை செய்கிற பணியாட்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவரிடத்தில் வேலை செய்கிற வேலையாட்களுடைய ஆண்டவரே அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. சரீரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டிருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களுடைய ஊழியக்காரர் ஆண்டவரே சோதரம் சோதரம் ராய் டேவிட்சனுக்காக வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உழைப்பு 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 என்று ஓடிக்கொண்டிருப்பதனால அவருக்குள்ள கழுத்து வலி ஆண்டவரே, இடுப்பு வலி எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. அன்பின் ஆண்டவர் அவர் குடும்பத்தை ஆட்கொண்டு வழி நடத்துங்க ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே, தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. அந்த பகுதிக்கு அவர்கள் ஆண்டவரை சாட்சியா இருக்க கிருபைகளை பாராட்டுங்க. அதே போல எங்களுடைய ஊழியக்காரர் ஜான் கேல்வின் கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. ஜான் கேல்வினுக்கு எதிர்காலத்தில் ஆண்டவரே என்னென்ன தேவைகள் இருக்கு என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே சோதர புதிய சத்துவத்தினை கொடுக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே.
கிருபைகளையும் வரங்களையும் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. எதிர்காலத்தில் எழும்பி பிரகாசிக்கத்தக்க கிருபைகளை பாராட்டுங்க. எங்களுடைய சபை மேய்ப்பர் ஆண்டவரே இன்னுமாய் அநேக லட்சங்க பேருக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்க ஆண்டவரே சரீரத்திலே ஆரோக்கியத்தை பலத்தை ஆண்டவரே தாங்க, நல்ல சிந்தனை ஆண்டவரே சோதரவ் எல்லாம் இருந்து அவரை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள்ள அவர் எழும்பி பிரகாசிக்கட்டும், சபை விரிவடையட்டும், ஆத்துமாக்கள் ஆண்டவரே சோதரம் அள்ளி வரட்டும். இயேசுவின் நாமத்தினால சபை இடம் கொண்டு பெருகட்டும் ஆண்டவரே. சோதரம் எங்கள் விசுவாச பிள்ளைகளுக்காக வருகிறோம். விசுவாச பிள்ளைகளுடைய தேவைகள் எத்தனையோ அத்தனையும் சந்திக்க வல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே அடியன் குடும்பத்தை நீ பொறுப்பெடுத்து நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் சந்தித்து இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் சந்தித்து இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளிலே எங்களுக்கு ஒரு பெரிய நீர் ஆச்சரியத்தை நீ தரப்போவதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. கடைசியாக நம்ம மத்தியில் இருக்கிற ஊழியர் ஜான் கால்வின் அவங்க ஜெபித்து முடிப்பார்கள். சோதரம் 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 சோதரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். காலை வேளை கிருபைகளை தருகிற தேவனே, புதிய கிருபையை தருகிற தேவனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் அப்பா நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருந்து நாங்கள் காத்திருக்கவும் அப்பா உம்மை துதித்து பாடி உம்மை ஆராதிக்க இந்த வசனங்களை தியானிக்க கர்த்தர் கொடுத்திருக்கிற அப்பா புதிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். எத்தனை பேர் அப்பா நேற்று இரவில் கண்களை மூடி இன்றைக்கு காலை வேளையில கண்களை திறவாமல் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் கிருபை நிமித்தமாக எங்களுக்கு அப்பா ஜீவனை தந்து காலை வேளை எழுந்து உம்முடைய சமூகத்திற்கு வர உதவி செய்திருக்கிறீரே. உமது இரக்கங்கள் மகா பெரியது. உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு ஸ்தோத்திரங்கள் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. அந்த நாள் ஜீவனை காண செய்திரே, அதற்காக நன்றி அப்பா. உம்முடைய சமூகத்திற்கு காத்திருக்க உதவி செய்திரே, நன்றி அப்பா. அப்பா விண்ணப்பங்களை எடுத்து வர உதவி செய்திரே, நன்றி அப்பா. வசனங்களை கேட்க உதவி செய்திரே, நன்றி அப்பா. துதி பாடல்களை ஏறெடுக்க உதவி செய்திரே, நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நாங்கள் வசனங்களை நாங்கள் பார்த்தோமே அப்பா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனை விசுவாசிக்கிறவர் உண்டென்றோ அப்பா தம்மை தேடுகிறவர் யாவருக்கும் அவருக்கு எல்லாவற்றையும் சந்திக்கிறார், அவர் பதில் தருகிறார் என்பது விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமே அப்பா. அப்பா உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கத்தக்கதா எங்கள் விசுவாசத்தை பூரணப்படுத்துங்க. ஆபிரகாம் விசுவாசத்துல பலவீனனாய் இருக்கவில்லை என்று பார்க்கிறோமே, அவன் விசுவாசத்துல வல்லவனானான் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பா. எங்க விசுவாசத்துல அப்பா நாங்கள் தினந்தோறும் பயிற்சி செய்து அப்பா தினந்தோறும் நாங்கள் விசுவாசத்துல பலப்பட வல்லவர்களாக எங்களுக்கு கிருபை தரும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா விசுவாசத்தின் கிரியைகளை நாங்கள் பூர்ணப்படுத்த உதவி செய்யுங்க. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி அப்பா நாங்கள் பார்க்கிறோமே அப்பா. அப்பா எங்கள் கிரியைகளை பூர்ணப்படுத்த உதவி செய்யுங்க அப்பா. எங்க கிருபை தாங்க கிருபை தாங்க கிருபை தாங்க கிருபை தாங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம்ப்பா. ஒருவனை கூப்பிட்டு அப்பா அவன் விசுவாசத்தை காட்டு என்று சொன்னால் அப்பா எப்படி வெளிப்படுத்துவான்? தன்னுடைய கிரியை மூலமாக தானே வெளிப்படுத்துவான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. எங்கள் கிரியைகளை பூர்ணப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. அப்பா விசுவாசம் விசுவாசம் விசுவாசத்தை கிரியைகளால பூர்ணப்படுத்த உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்று வாசிக்கிறோமே. எங்க கிரியைகளை பூர்ணப்படுத்த கிருபை தாங்க கிருபை தருகிற தேவனே நன்றி நன்றி. இந்த நாள்ல எங்க பிள்ளைகள் அப்பா கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளை இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. வேலை சிறக்கட்டும், தொழில் சிறக்கட்டும், ஊழியம் சிறக்கட்டும் அப்பா. உங்கள் சமூகத்துல செலவிடுகிற தொழில வேலைகளை ஊழியத்துல செலவிட ஒவ்வொரு மணி துளிகளும் அப்பா ஆசீர்வாதமா இருக்கட்டும், பாதுகாப்பா இருக்கட்டும் அப்பா, சந்தோஷமா இருக்கட்டும், சமாதானமா இருக்கட்டும் அப்பா. சரீரத்துல பலவீனங்கள் உண்டாகாதபடி அப்பா, மனதுல கலக்கங்கள் உண்டாகாதபடி, பயம் உண்டாகாதபடிக்கு அப்பா, வெயிலின் தாக்கம் அப்பா எதுவும் சேதப்படுத்தாதபடிக்கு அப்பா நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம். வீட்டுல வேலை செய்யும் போது பெண்களுக்கு சிறு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தாங்கப்பா. எந்த கஷ்டம் வராதபடிக்கு பாதுகாப்பை தரும்படியா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறியோர் பெரியோருக்கு சரீரத்துல அப்பா வாதைகள் உண்டாகாதபடிக்கு அவருக்கு சுகத்தை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா பரிகாரியாகிய தேவனே, சுகத்தை அளிக்கிற தேவனே அப்பா, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்பா என்று சொல்லி இருக்கிற தேவனே அப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா. சுகத்தை அளிக்கிற தேவனே, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வாசிக்கிறோமே அப்பா. பேதுரு ஒரு படி மேல போய் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்றாரு அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், விசுவாசிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்து எங்களுடைய பலவீனங்களுக்காக அப்பா
சிலுவையில தொங்கினார் என்று சொல்லி எங்களுடைய பாவங்களுக்காக மாத்திரமல்ல, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக மாத்திரமல்ல, அவர் சரீரத்திலே உபாதைகளை அப்பா, அவர் சரீரத்தில் பாடுகளை அனுபவித்தது எங்களுடைய நோய்களுக்கோ, எங்களுடைய விக்கனங்களுக்கோ, எங்களுடைய உபாதைகளுக்கும் தானே அப்பா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அப்பா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டதே. நாங்கள் சுகத்தை சுதந்திரித்துக் கொள்கிறோம். யார் யாருக்கெல்லாம் சரீரத்தில் பலவீனம் இருக்கிறோம், இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மூலமாய், அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதன் மூலமாய் அப்பா, பிதாவுடைய கோபம் தணிந்து போனதன் மூலமாய் அப்பா, நாங்கள் சுகத்தை சுதந்திரித்துக் கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. சரீரத்தில் சுகத்தை சுதந்திரித்துக் கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. நீங்க சுகத்தை தந்ததற்காக நன்றி. நீங்க சுகத்தை தந்து சாட்சியை நிறுத்தி இருக்கிறதற்காக நன்றி அப்பா. நாங்கள் விசுவாச கண்கள் நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அப்பா, சுகத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சாட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. நீங்க அப்படியா நீங்க செய்ததற்காக நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. அந்த காலை வேளை அப்படியா எங்களுக்கு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை, இரவேல நல்ல ஒரு மழையை தந்தீங்களே அப்பா. நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் உம்முடைய மலையை பெய்ய பண்ணுகிற தேவனே, உம்முடைய சூரியனை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனே அப்பா. அநேக நாட்கள் நாங்கள் ஜெபித்து வந்தோமே அப்பா, ஒரு நல்ல மலையை தந்தீங்களே அப்பா. அந்த கோடை மலையை தந்ததற்காக நன்றி அப்பா. எங்கள் மனதை குளிர்விக்க செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் அப்பா, வெயில் அப்பா திருப்பம் ஏறி அப்பா எங்களை அப்பா வருத்தப்படுத்தாதபடிக்கு அப்படியே குளிர்ச்சியான சூழ்நிலை உண்டாக்கி தரும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் எங்களை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.